எப்படி இருக்கீங்க? ஏங்கண்ணு நீ வரும்போதே கிரவுட் ரெஸ்பான்ஸ் பயங்கரமா இருக்கு. உனக்கு என்ன கண்ணு பிராது? சொன்னோம்ல அதுதான். நர்மதா இல்ல குடுக்குற 10 ரூபீஸ்க்கு அவ்வளோ கேப்பீங்களா? நான் கொடுக்காத 10 ரூபீஸ்க்கே நிறைய கேட்பேன். நீ 10 ரூபீஸ் கொடுத்துருக்கனா கொஞ்சம் நல்லாவே கேட்பேன். அதனால பிராது கொடுத்தவங்க புகார் கொடுத்தவங்க வாங்க. நர்மதா பிராது கொடுத்திருக்கிறது ரங்கநாயகி. ரங்கநாயகி அது மட்டுமா, கூட வர போறது கதிர். கதிர் வாங்க. கோர்ட்டு டவாலி மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ரங்கநாயகி நீ தானம்மா? சரி அந்த இல்லம்மா அந்த சாவி கொத்து பல பிரச்சனை வரும் போல இருக்கு. ஆமா பாவி கொத்து. ஏமா அந்த பிராத நானும் கொடுக்கலாம் தான் நினைச்சேன். சாரிம்மா, என்ன மன்னிச்சிருங்க. இந்த குடும்பத்துக்காக சின்ன வயசுல இருந்து ஓடா தேஞ்சி ஆடா உழைச்சி வரப்போற எல்லா பிரச்சனையும் நான் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? எனக்கு அந்த பொண்ணு மேல லைட்டா ஒரு காதல் இருக்கு. அந்த காதலுக்கு எங்க அம்மா ஓகேவே சொல்ல மாட்டாங்க. உங்க அம்மா எங்க அப்பா காதல ஒத்துக்கல, நம்ம காதல எப்படி ஒத்துப்பாங்க? ஏன்னா பையனா எங்க அம்மாக்கு அவ்வளவு பிடிக்கும். இவளெல்லாம் என் மருமகளா ஏத்துக்க முடியாது. என்ன மருமகளா ஏன் ஏத்துக்க முடியாதுன்னு ஒரு ரீசன் சொல்லுங்க. அப்ப என்ன ஏத்துக்கிறீங்க? வாய்ப்பே இல்லம்மா. உன்னையெல்லாம் வீட்டுல ஊதுவத்தியா கூட ஏத்துக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாரு, அடிச்சு புடுவேன் பாத்துக்க. நீ கேளுமா முதல்ல இருந்து. அழகா இல்லையா, ஒல்லியா இல்லையா, என்ன இல்ல எல்லாம் இருக்குமா. நீ எதிரியோட பொண்ணு, உன்னை எப்படி ஏத்துக்க முடியும்? எதிரினா யார நினைக்கிறீங்க? அதை என் வாயால சொல்ல விருப்பம் இல்ல, நீயே சொல்லு. சரி அப்ப வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுமா, அந்த பிள்ளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டான். நான் உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். எதிரி கிட்ட சவால் விட்டு என் அக்கா தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணுவேன்னு உறுதியோட இருக்கேன். ஆனா எனக்காக உங்க பிள்ளைக்காக இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டீங்களா? முடியாது. அப்புறம் வேற ஏதாவது பேசு. ரங்கநாயகிமா சாரிமா, வேண்டாமா. நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன். இதை விட ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒண்ணு இருக்கு நாட்டாம. ஒரு ஹீரோவா அந்த ப்ராஜெக்ட்ல நான் இருக்கேன். ஒரு ஹீரோயின் கூட இப்படி நிக்க கூடாதுன்றாங்க, இப்படி பண்ண கூடாதுன்றாங்க. இருங்க, இத பாத்தீங்களா உங்க முன்னாடி என்ன நடக்குது? அங்கெல்லாம் என்ன நடக்குது நான் சொல்லவா? சாமி சாமி பொறுமை, அதை விட முக்கியம் காதல் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டு. இப்போ எங்க தண்ணி குடிங்க. நீங்க தண்ணி குடிச்சிட்டீங்களா? இவரு நகை திருடு போயிருச்சுன்னு தண்ணி குடிக்க மாட்டேன்னு சபதம் எடுத்திருக்கிறாருங்க. பச்சை தண்ணி கூட குடிக்காம, அதுவும் அவர் நான் சொல்லி பண்ணிருக்காரு. ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்காம இந்த குடும்பத்துக்காக ஓட. நீ தண்ணியை குடி, நீ தண்ணியை குடி. அது ஒண்ணுமில்ல, போன மாசம் டிபி வந்துச்சு, அதுக்கு முன்னாடி மஞ்ச காமால வந்துச்சு. இப்படி வந்து பாடி இப்ப வீக்காகி போய் கிடக்கு. நான் கேக்குறேம்மா, கேளுமா. எதுக்குமா உனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல? பிடிக்கல. ஏன் பிடிக்கல? பிடிக்கலனா இந்த ஆங்கிள்ல பார்த்தா உன்னை பிடிக்கல. அம்மா வேணாமா, நீ ஆங்கிளுக்குள்ள போயிடாதம்மா. நீ அந்த ஆங்கிளுக்குள்ள போயிடாத. இங்க பாருமா, மூக்கு இல்லையா, மொழி இல்லையா, சிரிக்கிற பல்லு இல்லையா, முதல்ல இது பொண்ணு இல்லையா? ஏமா நீ இப்படி பண்ற? அவ தேவலோக ராணியாவே இருக்கட்டும், ஏன் பிள்ளைக்கு வேணாம். சொல்லுங்கம்மா, என்ன சொல்லுங்க? உங்களுக்கு எந்த மாதிரியான மணமகள் வேணும்? நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்கம்மா. அழகு, அறிவு, வீரம் இது எல்லாம் நிறைஞ்ச ஒரு பொண்ணு வேணும். சொல்லுங்க, நான் என்ன பண்ணோம்? கதிரு, உனக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்காப்பா? பிடிச்சிருக்கு நாட்டாம. இவனை இப்பவே அத்தை விடுங்க. நான் பிராது கொடுக்கிறேன். நான் 15 ரூபாய் ஜிபே பண்றேன். இவனை அத்தை விடுங்க. 15 ரூபாய் இவனை அத்தை விடுங்க. எனக்கு அம்மாவை கன்வின்ஸ் பண்ண வேண்டாம். நான் அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ வா, உங்களுக்கு ஓகே தானே? ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க ரெண்டு பேரும். சூப்பர்மா, வாமா. ஐயோ மாட்டாமே ஓடி போயிட்டாரு. சரி ரங்கநாயகிமா, கடைசியா ஒரு முடிவுக்கு வாங்க. நர்மதா என்ன பண்ணா ஒத்துக்குவீங்க? சரி, வேணா ஒண்ணு பண்ணலாம். என் பையன் வந்து இப்ப நர்மதாவை தூக்கிட்டு ஒரு 3 சுத்து சுத்துவா. அவ அமைதியா இருக்கணும். அதோட திருஷ்டி ஒழிஞ்சிச்சுன்னு தூக்கி போட்டு போனான். இப்ப இவ்வளவு நேரமா நாட்டாமைய கேவலமா பேசுறியம்மா. இப்ப நீ என்ன வேலை பார்த்திருக்கேன்னு தெரியுதா உனக்கு? ஹலோ, நீங்க இல்ல, அவன்தான்.
அவங்கள தான் சொன்னேன். ஓகே தம்பி அனுப்புறேன் போ. ஒத்தாயடி பாதையில தாவி ஓடுறான், அத்த பெத்த பூங்குயில தேடி வாடுறான், சந்தன மால அள்ளுது மால வாசம் ஏறுது. என்ன இப்ப சொன்னீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒத்தையடி பாதையில அவன் தூக்கிட்டு போன மாதிரி இல்ல, விட்டா அந்த பிள்ளைய நேஷனல் ஹைவேஸ்லயே தூக்கிட்டு போயிருந்திருப்பான். ரொம்ப அருமையா உன்னை நகைச்சுவை தூக்கக்கூடிய- நகைச்சுவை இதுதான் நகைச்சுவை. வாங்க வாங்க இங்க வாங்க. அம்மா 75 ரூபாய்க்கான ஜிபேக்கு நான் இப்ப தீர்ப்பு சொல்லிடுறேன். நல்லா புரிஞ்சுக்க. இவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கும் இவனை பிடிச்சிருக்கு. ஆகாததை கலட்டி விட்டுட்டு நீங்க வாட்டுக்கு போய் கழட்டி விட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப தூக்கி சுத்த சொன்னது அவங்க 2 பேருக்கும் பொருத்தம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு இல்ல. இவன் அடிக்கடி காதலிக்கிறேன்னு சொல்றானே தவிர இவனுக்கு ரொமான்ஸ் வருமா இல்லையான்னு எனக்கு தெரியாதுல்ல. இப்ப சுத்தும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்க வேற பொண்ணை பார்த்து கட்டி வச்சுக்கிறோம். சரி பேசாம நாங்க 2 பேரும் போயிடுவோம். போலாமா போலாமா போலாமா. ஏம்மா, இதாண்டா என் ஆத்தாமையோட தீர்ப்பு. இது மணமகளே வா இல்ல, இது மணமகளே போ. ஐயா அந்த தீர்ப்பை அடிச்சிருங்க. இப்ப ரைட்டா நான் பண்றா. ஒரு தீர்ப்பு ரைட்டா சொல்றேன். பண்றா. எனக்கு நாட்டாம நர்மதா சொல்றேன், ரைட்டா வேணாம். பண்றா. நான் மித்ரா கூட போறேன். போச்சு. போச்சு. ரைட்டா பண்ணு. நடந்துடா. பண்றா. நமக்கு இவங்க 2 பேருமே வேண்டாம், வா நம்ம போலாம். ஏய் ஏய், இந்த பழக்கெல்லாம் நம்ம ஊர்ல கிடையாதுடி. ஆம்பளை தான் பொம்பளை கூட்டிட்டு போவான், பொம்பளை கூட்டிட்டு போக மாட்டான். வாங்க, நான் இருக்கேன். ஐயோ ஐயோ. ஏய், புறா. 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 ஏய். ஏய், போடா. ஐயா, இவங்க குடும்ப பிரச்சனையை தீர்க்கலான்னு பார்த்தா என் குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை கொண்டு வர்றாங்க. அதனால ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு திருப்பி உங்களை சந்திக்கிறேன். இது நாட்டாம தீர்ப்ப மாத்து. அடுத்து எந்த குடும்பம் வந்திருக்குதுங்கிறத சட்டு புட்டுன்னு பாத்துருவோமா? சோ நீ மணி அடி, இது பிராதப்படி. உன்ன போல ஒருத்தனை நான் பார்த்ததே இல்ல. எங்க பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டாலும் போறியே, நீ மனுஷனே இல்ல. அருமையான ஆளு நீ, அழகப்பா. அடி வாங்காம தீர்ப்பு சொல்ல கொஞ்சம் பழகப்பா அப்படின்னு பலர் சொன்னாலும் நான் உங்க தீர்ப்பை மதிக்கிறேன். என் பேரோ பூங்கொடி, ஆனா என் வாழ்க்கை முழுக்க தர்ம அடி. எனக்கு பிரச்சனையே என் மாமியார் தான். புருஷன் பொண்டாட்டிய குடிக்க வச்சா பிரச்சனை பண்ணலாம், ஆனா என்ன படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் என் மாமியார் பிரச்சனை பண்ணுது. என் வீட்டுக்காரு ஒன்ன மாதிரி படுபாவியா இருந்தா பரவாயில்ல, அவரோ ஒரு அப்பாவி. என் மாமியாருக்கு செய்வன ஒப்பியோ சூனியம் ஒப்பியோ, ஆனா அத கொஞ்சம் அடக்கி வை, இல்ல உன் காலடி மண் எடுத்து உனக்கே செய்வன வச்சிருவேன்னு உன்னை படுக்க வச்சு கண்ட இடத்துல குத்தி வச்சிருக்காங்க. என்னங்க செய்வன பொம்மையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஐயோ டேஞ்சரான குடும்பம் தான். எனக்கு இந்த செய்வன பொம்மை மேலதான் சந்தேகமா இருக்கு. அவ அது வரைக்கும் தான் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பொம்மை போட்டு ஆணி அடிச்சது நீ தானே? நான் இல்ல நாட்டாம, இதுக்காவது ஒழுங்கா பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்லுங்க. சொல்றேன் கூப்பிடு கூப்பிடு. பூங்குடி பூங்கொடி வாங்கடி. புல்பேஸ்காரங்க வந்துட்டாங்க. அப்புறம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா சரி இருக்கேன். பூங்குடி, என்ன பெரிய பிரச்சனையாட்டு இருக்குது சொல்லுங்க. கல்யாணம் பண்ணதே ஒரு பெரிய பிரச்சனை தான். ஒன்னதானே
இல்லம்மா, உனக்கு நடந்த கல்யாணத்தைன்னு கேட்க வந்தேன். சொல்லு. சரி, அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி கல்யாணம் பண்ணிட்டு போனா அங்க போனா வீடே பிரச்சனையா தான் இருக்குது. ஐயோ, எங்க மாமியார் ஒரு கொடுமை பண்றாங்க, நாத்தனார் ஒரு கொடுமை பண்றாங்க, இன்னொரு வீட்டுல இருக்க பெரியத்த ஒரு கொடுமை பண்றாங்க. வீடே கொடூரமா இருக்குதுங்க ஐயா. அதனாலதான் நீ சோல வந்து எங்களை குடும்பம் பண்ற. ஆமாங்க ஐயா. சரி, யார் மேல பிராது கொடுத்துருக்கீங்க? அவங்கள கூப்பிடுங்க. பிராது வந்து எங்களோட மாமியார் மேலதான் கொடுத்துருக்கேன், மகேஸ்வரி மேல. சரி, பிராது கொடுத்த சொல்லுங்க, ஏதோ சொன்னீங்க, சொல்லுங்க. இல்ல, பிராது கொடுத்தது மகேஸ்வரி மேல. ஆமா. உனக்கு சப்போர்ட்டா வந்தவங்க எங்கம்மா? எனக்கு சப்போர்ட்டா வந்து கூட்டிட்டு வந்துட்டுங்களா? அந்த தவளுகாரரை கூட்டுவாமா. வந்துருங்க. பிராது நான் யார் மேல கொடுத்தனோ அவங்கள கூப்பிடுங்க ஐயா. மெயின் வாங்கம்மா மகேஸ்வரி. இருங்க ஐயா, அடிச்சுக்கிறேன். ஆகா, எவ்வளவு மங்களகரமா சிரிச்ச முகமா இருக்காங்க, இவங்கள போய் கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்றீங்க? நீங்க வேற இங்கதான் இவ்வளவு அழகா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பூங்கொடி ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், எப்பயுமே ஐயா இருக்கிறாங்க வீட்டுல. பொய் தாங்க ஐயா பேசுறாங்க. அத கூட விட்டுருங்க ஐயா. இவங்க இங்கேயும் இங்கேயும் நிறைய வில்லிங்க இருக்காங்க, நானும் பாத்திருக்கேங்க ஐயா. எத்தனையோ வில்லிங்கள நானும் பாத்திருக்கேங்க ஐயா. எங்க அம்மாக்கு காது கேட்காம போயிடுச்சுங்க ஐயா. ஆமாங்க. எங்க அப்பா ஓங்கி ஒரு அறவிட்டு எங்க அம்மாக்கு வந்து காது கேட்காம போயிடுச்சுங்க ஐயா. எங்க அம்மா என்ன பார்க்க வீட்டுக்கு வந்தா இந்த அம்மா என்ன பண்ணிருக்கு, காரக்குழம்புல மிளகாத்தூளை கலந்து கொடுத்துருக்குங்க ஐயா. காரக்குழம்புல மிளகாத்தூள் தானே போடுவாங்க? அதுதாம்மா குழம்பு ரெடி ஆனதுக்கு அப்புறம் சாப்பாடு போட்டு அதுக்கு மேல மிளகாத்தூளை போட்டு அதுக்கு மேல காரக்குழம்பு ஊத்தி கொடுத்து, நான் வேற ஹீரோயின் ஏதாவது பண்ணணுங்களே, அதை வேற செஞ்சு நான் வேற சாப்பிட்டுட்டேங்க ஐயா சீரியல்ல. அதுக்கப்புறம் பின்னாடி என்னாச்சு? அது பின்னாடி ஆன கதையை விடுங்க, அது நமக்கு இப்ப தேவை கிடையாது. இப்ப அந்த வீட்டுல நான் வாழலாமா வேணாமா, இந்த பையன் கூட குடும்பம் நடத்தலாமா வேணாமா? அது வேண்டாம். இவன் இந்த குடும்பம் தான் இல்ல ஐயா. இவர்தாங்க ஐயா எனக்கு புருஷனா வர்க் பண்றாரு அந்த வீட்ல. புரியல, என்ன பேச விட மாட்டேங்கிறேன், எனக்கு புரியல. உன்னை நான் பேச விடல, உன்னை இவதான் இவ்வளவு நேரமா பேச விடல. உனக்கு இன்னொன்னு தெரியுமா, 5 நிமிஷமா தொண்டை தண்ணி வத்துற அளவுக்கு கதை சொல்லுது, அதுல இந்த கேரக்டர் வரவே இல்லையே. எப்பயுமே ஏப்பா, கடையில இருக்க மிளகா பொடி வருது, காரக்குழம்பு வருது, ஆனா இத நீ எங்க வந்த? ஐயா 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 கேளுங்க ஐயா, ஏன் வரலன்னா கேளுங்க ஐயா. மிளகா பொடி வாங்க இல்லங்க ஐயா, இந்த கேரக்டர் சீரியல்ல ரொமான்டிக் சீனு, கிஸ் குடுக்குற சீனு, கட்டி பிடிக்கிற சீனுக்கு மட்டும்தாங்க ஐயா வருது. ரூம்குள்ள நான் சொல்றதுக்கு எல்லாம் தலையாட்டுதுங்க ஐயா. ஹாலுக்கு போய் அம்மா சொல்றதுக்கு எல்லாம் இப்படி தலையாட்டுதுங்க ஐயா. என்னங்க ஐயா பண்றது? ஒரு முடிவு என்னோட வாழ்க்கைக்கு இல்ல, ஒரு முடிவு ஒண்ணு சொல்லுங்க ஐயா. சொல்றேம்மா, இப்படி வாமா. இல்ல பூங்குடி, அவ ஓடி போய் முதல்ல எனக்கு சப்போர்ட் கூட்டு வந்தேனால என் பையன் அவளுக்கு சப்போர்ட்டான்னு கேளுங்க முதல்ல. இருங்க சரவணா, நான் சொல்றது தானே கேட்பேன். ஆமா சரவணா, நான் அசிங்க அசிங்கமா கேட்பேன். சரவணா, அம்மா சொன்ன கேப்பேல. பாருங்க ஐயா, வீட்டுல பாத்துக்கோங்க ஐயா. எப்ப பார்த்தாலும் அம்மா 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 அம்மானே இருந்தா எப்படிங்க ஐயா நாங்க குடும்பம் நடத்துறது? எனக்கு புரியல. சரி ஐயா, நான் இப்ப இந்த குடும்பத்துல எப்படி வாழ்றது? இப்படி சாப்பாட்டுல மிளகா பொடியை கலக்குறாங்க, வீட்டுல நான் வந்து நடந்து போனா அவங்க பெத்த பொண்ணு விளக்கெண்ணெயை ஊத்தி வலிக்கி உள்ள வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட குடும்பத்துல நான் எப்படி வாழணுமா வேணாமா, இல்லன்னா இங்கே பிரிச்சு விட்டுருங்க ஐயா. அதாவது ஒரு பையன் வந்து பொண்டாட்டிக்கும் சரி அம்மாவுக்கும் சரி 2 பேர்த்துக்கும் நடுவில் இருந்து 2 பேர்த்து பேலன்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை சமாதானப்படுத்துகிற மாதிரி அவனுக்கு வந்து ஒரு பெரிய கைத்தட்டலே கொடுக்கலாம். நம்மளை நம்பி வந்திருக்க பொண்ணையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும், நம்மளை சின்ன 10 மாதம் சுமந்த தாயும் நம்ம நல்லா பார்த்துக்கணும். சுமக்கவே இல்லைண்ணே உங்களை. சுமக்கவே இல்லையா? நீங்க யாரோட பிள்ளையோண்ணே பாத்துக்கோங்க ஐயா. சுமக்கவே இல்லையா? சுமந்தா தான் தாயா? ஐயா இப்ப என்ன நீங்க போயிட்டீங்க, இருங்க முடிச்சிட்டு போவோம். காரக்குழம்பு இவனுக்கு குடும்பமா கொடுத்திருக்கணும் ஐயா, இவனுக்கு தவறு பண்ணிட்டோம். ஐயா அவர் என்ன ஃபீல் பண்றாருன்னா, கும்பலா அதனால ஒரு மாதிரி இருக்கு, நான் தனியா நின்று சொல்லட்டுமான்னு கேக்குறாரு. அங்க நின்று சொல்லிட்டேன், ஒரு 3 நிமிஷம் கொடுங்க ஐயா. வாங்க வாங்க இங்க வாங்க. Your time starts now. சின்ன வயசுலயே ரவுண்ட் ட்ராலி தாயை இழந்த நானு எனக்கு சித்தியை வந்து அம்மாவை நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். சிரிக்க கூட போட்டு தள்ளி வரக்கூடாது, பேச விடுறாங்களா பாரு. ரீடேக் உண்மை. சின்ன வயசுலயே தாயை ஆர்ஆர் பிஜிஎம் பாடி போட்டுருவேன். சின்ன வயசுலயே தாயை இழந்த இந்த சரவணனுக்கு தாயை வந்தது தான் மகேஸ்வரி அம்மா.
10 மாதம் சுமக்கலன்னா கூட என்னை தாளாட்டி சீராட்டி பால் ஊட்டி வளர்த்தது எங்கள் அம்மா. திடீர்னு வந்தது இந்த பூங்குடி. அவன் மேலே அன்பு வச்சேன்தான். ஆனால் அவள் வந்து எங்கள் அம்மாவை வந்து வில்லி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டா. எங்கள் அம்மா சொல்கிறத நம்பக்கூடாது, எங்கள் அம்மா எனக்கு தப்பு தான் பண்ணுறாங்க, என்னை படிக்க வைக்கல, எனக்கு துரோகம் தான் பண்ணுறாங்க அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறா. ஆனால் என் முன்னாடி என் தாய் பாசம் தான் நிற்கிது. அதுக்கு முன்னாடி இந்த பொண்டாட்டி பாசம் தடுமாறுது. இந்த நேரத்தில் நான் என் பொண்டாட்டி பக்கம் நிற்கவா, என் அம்மா பக்கம் நிற்கவா, எனக்கு ஒருமே புரியல. இந்த சரவணனுக்கு தமிழ்நாட்டு மக்கள், சன் டிவி நேயர்கள், நீங்க தான் எனக்கு ஒரு விடை கொடுக்கணும். நாட்டமர் சொல்லி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இல்ல இந்த பாட்டு வேணாம். என்னாச்சு? நீ பேச ஆரம்பிச்சு பொங்கல் முடிஞ்சு தீபாவளியே வந்துருச்சு. இதுவரை கேட்டது இன்டர்வல் பிளாக் தான். இனிமே தான் கதையோட சுவாரஸ்யம். அங்க வா. ஐயா ஐயோ நான் தான் சொல்றேன், நாங்க 2 பேரும் வாழ்ந்துட்டோம். பிராது கொடுத்தது என் தப்புதாங்க ஐயா. ஓ தப்புதான் அம்மா. கடைசியா ஒண்ணு கேக்குறமா, இந்த மருமக உன்னை இவ்வளவு கிழிச்சிட்டு இருக்கா, நீ என்னமா மருமக கிளிக்கல, வாங்க நம்ம 2 பேர் சேர்ந்து வாழலான்றா. உனக்கு புரியுதா புரியலையா? உனக்கு அது பிடிச்சிருக்குங்க? எனக்கு ஓகே. எங்க 2 பேருக்கு ஓகே ஓகே எனக்கு ஓகே. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி தண்ட சோறு இருக்கிற இடத்துல நாங்க மாமியார் மருமகள ஒத்துமையா இருக்கோம்னு சொல்றீங்க. ஐயா நன்றி நன்றி. ஏனுங்க, ஒவ்வொரு குடும்பத்திலயும் பிரச்சனை அதி தீவிரமா இருக்கிற மாதிரி ஒத்த நாள்ல எல்லாம் முடிவை சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் அதிகமா பிரச்சனை கூடிட்டே தான் இருக்கு. அதனால இன்னைக்கு இந்த பிரச்சனையோட வந்தவங்க அடுத்த வருஷம் வேற பூதாகரமான பிரச்சனையோட வருவாங்க. அதையும் நீங்க தான் தீர்த்து வைக்கணும். ஆமாங்க, அவங்க சொல்றதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. இந்த நாட்டாம இல்லைன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் நாங்க காட்டாம இருக்க மாட்டோம். நல்ல நாள் அதுவுமா நீங்க எல்லாருமே பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைச்சு அந்த சிந்தனையோட வந்திருக்கீங்க பாருங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம்தான். ஆனா இவர் தீர்க்க மாட்டார். ஏன்னா தீர்த்தா அடுத்த வருஷம் வர முடியாது இல்லையா? நல்லதுதான் சொல்றேன். அதனால அவருக்கு லாபம் இல்ல, உங்களுக்கு லாபம் இல்ல. உங்களுக்கும் லாபம் இல்ல. ஆமா, அதாவது சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி குடும்பத்துல சண்டை இல்லாம எந்த குடும்பம் இருக்குது? சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்குது? அந்த மாதிரி குடும்பத்துல பிரச்சனை இல்லாத குடும்பம் எங்க இருக்குது? 1008 பிரச்சனை வரும், அனுசரிச்சுட்டு போறதுதான் நம்ம குடும்பத்துக்கு அழகு. பேசுங்க, சண்டை போடுங்க, அடுத்த நாளே மறந்துருங்க. இந்த நல்ல நாள் அப்புறம் கடைசில தொடருமும் போட்டுருங்க. இந்த நல்ல நாள் அதுமா எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் விடைபெறுறது நாட்டாம அம்மணிகள் மற்றும் நம் சன் நட்சத்திரங்கள். இது நாட்டாம தீர்க்க மாட்டே.